சின்ன வயசுல என் சொந்தக்காரங்கலாம் என்கிட்ட வந்து கேட்பாங்க, "என்னடா ஆக போற? என்னடா ஆக போறேன்னு?" நான் சொல்ற விஷயம், "நான் வந்து ஒரு ஒரு பணக்காரன் ஆக போறேன். நான் சூப்பரான ஒரு ஒரு பிசினஸ்மேன் ஆக போறேன்" அப்படின்னுவேன். தென் வந்து ஸ்கூல்ல வந்து சிங்கம் படம் இதெல்லாம் நெறையா வந்துருந்துச்சு. ஸோ அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கு நான் வந்து போலீஸ் ஆகணும். இந்த மாரி அடிக்கணும், இந்த மாரி பறக்கணும். வாவ்! சூப்பர்டா! இப்படிலாம் நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். தென் காலேஜ் போனதுக்கு அப்புறமேட்டு வந்து லாயர் ஆவணும். ஐபிஎஸ் ஆஃபீசர் ஆகணும். இப்படிலாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பிகாஸ் அந்த டைம்ல இந்த படங்கள் எல்லாமே நெறையா ஃபேமஸா போயிட்டு இருந்துச்சு. தென் ரீசென்ட் டைம்ல கூட நான் ஜாப் பண்ணிட்டு இருக்கும்போது கூட எனக்கு ட்ரேடர் ஆகணும்னு ஆசை. பிகாஸ் அந்த டைம்ல ட்ரேடிங் வந்துருந்துச்சு. இப்படி இந்த படத்த பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி எனக்கு இது பிடிக்கும், இது பிடிக்கும். இப்படி தான் நான் ஆகப்போறேன், இப்படி தான் ஆகப்போறேன். ஏன் டான் மூவி பார்த்து கூட நான் இப்படி ஆயிடுறேன், நான் இப்படி ஆயிடுறேன் இப்படின்னு யோசிச்சுட்டே இருந்திருக்கேன். பட் எனக்குன்னு ஒரு ப்ராப்பரான கோல் நான் செட் பண்ணதே கிடையாது. இது எல்லாமே கோல்ல வராதாடா அப்படின்னா, இது எதுவுமே கோல்ல வராது. இது எல்லாமே எனக்கு புடிச்சிருக்கு. யாரோ ஒருத்தவங்க பண்றாங்க. அத பார்த்து நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறேன். ஸோ எனக்கு புடிச்சிருக்கு. அவ்வளோதானே தவிர அது என்னோட கோல் கிடையாது. அப்ப என்னோட கோல் என்ன? அப்படிங்கிறத இந்த கேஜே டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட்ல நான் எப்படி கண்டுபிடிச்சேன்? ஸோ நீங்க எப்படி உங்களோட கோல்ஸ கண்டுபிடிக்கலாம்? எப்படி நீங்க அத ஃபைண்ட் பண்ணலாம்? எப்படி நீங்க வந்து உங்க லைஃப்ல இது தான்டா, இப்படி தான்டா நான் ஆகப்போறேன் அப்படிங்கிறத எப்படி உங்களால வந்து அச்சீவ் பண்ண முடியுங்கிறத இந்த வீடியோல ஹவ் அப்படிங்கிற கேள்வியோட நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லி தரேன். நான் கேஜே. நீங்க பார்த்துட்டு இருக்க சேனல் வாய்ஸ் ஆஃப் கேஜே. எசென்ஷியல் கோல்ஸ். எசென்ஷியல் கோல் அப்படிங்கிறது எனக்கு உண்மையாலுமே தேவையான ஒரு கோல் தான் எசென்ஷியல் கோல் அப்படின்னு சொல்றது. நான் இத எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, லெட்ஸ் சே இப்ப நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போறோம். இந்த இதில பேப்பர், பென் எடுத்து ஒரு 10 கோல் கிட்ட எழுதிக்கங்க. கோல் எழுதினதுக்கு அப்புறம், அதில எனக்கு அந்த 10 கோல்ல இதெல்லாம் ரொம்ப ரொம்ப எனக்கு பிரையாரிட்டிப்பான ஒரு 5 கோல ஸ்பெசிஃபிக்கா சூஸ் பண்ணி அத நீங்க எழுதுங்க. அந்த 5 கோல்ல இந்த 5 கோலும் நான் அச்சீவ் பண்றதுக்கு எனக்கு ஒரே 1 கோல் போதும்பா. அந்த 1 கோல் இருந்தா போதும். மீதி 4 கோலையும் நான் அச்சீவ் பண்ணிருவேன் அப்டின்னா, அந்த ஒரு எசென்ஷியலான ஒரு கோல எடுத்துக்கங்க. இதுதான் எசென்ஷியல் கோல் அப்படிங்கிறது. ஏன் அந்த 10 கோல்லயும் நம்ம ஓடக்கூடாது அப்படிங்கிறேன்னா, இப்போ லெட்ஸ் சே எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லலாம்னா, 10 கோல் வச்சிருக்கவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இந்த மாரி 10 டைரக்ஷன்ல ஓடிட்டே இருப்பான். அப்போ அவனால அந்த 10 டைரக்ஷன்லயுமே ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஆளா வரவே முடியாது. மாஸ்டர் ஆகவே முடியாது. பட் இதுவே ஒரே கோல ஓடுறவன் என்ன ஆவான் அப்படின்னா, அந்த கோல்ல மாஸ்டர் ஆவான். தென் அவனுக்குன்னு ஒரு கிங்டம கிரியேட் பண்ணுவான். அவன் அந்த ஸ்கில்ல வந்து சூப்பரா மாறுவான். ஏன் வந்து 10 கோல் வந்து வச்சுக்க கூடாதுங்கிறதுக்கான மெயின் ரீசனே இதான். அது மட்டும் இல்லாம நான் ஒரு ஃபேமஸான ஒரு யூடியூபரோட வீடியோ ஒண்ணு பார்த்தேன். அதுல வந்து 6 மாசம் ஒரு விஷயம் பண்ணுங்க. அதுக்கப்புறமேட்டு அது வரல அப்படின்னா அடுத்த விஷயத்துக்கு போங்க. அப்ப அந்த 6 மாசத்துக்கான விஷயம் நான் என்ன பண்றது? அந்த 6 மாசத்த நான் வேஸ்ட் பண்ணியிருக்கேனே. ஸோ, இங்க நீங்க கத்துக்க முடியாதுன்னு கிடையாது. ஒரு ஸ்கில் எடுத்துக்கிட்டா, ஒரு ஸ்கில்ல உங்களால ஈஸியா கத்துக்க முடியும். ஸோ, அதுல மாஸ்டரும் ஆக முடியும். என்ன இங்க ப்ராப்ளம்னா, அதுக்கு உங்களோட வில்லிங் இருக்கணும். இதுதான் என்னோட கோல் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு இருந்துச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க அந்த விஷயத்த பண்ணுவீங்க. ஸோ, ஃபேமஸான யூடியூபர் அவர் சொல்றாரு, அதனால வந்து நான் பண்றேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயம் பண்ணி, பண்ணி அதுலேருந்து மாத்தி, மாத்தி, மாத்தி பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. ஜஸ்ட் பிக் அ ஒன் கோல் அண்ட் அதுல நீங்க வந்து ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. பர்சனல் ஆன்லைன் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது ஒன் ஆன் ஒன் ஆன்லைன் கோச்சிங். 15 செஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்க அங்க கீழ லிங்க் குடுக்குறேன். ஷெட்யூல் பண்ணிட்டு நீங்க அங்க வாங்க. நம்ம டீட்டெயில்டா பேசலாம். கமிங் பேக் டூ த கன்டென்ட். நம்பர் 2 மேக் யூர் கோல்ஸ் இன்டூ பேக்வேர்ட். அதாவது ஒரு இப்ப நீங்க ஒரு கோல கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இதுதான் என்னோட எசென்ஷியலான கோல். இத தான் நான் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, அத நான் 10 வருஷத்துல நான் என்ன ஆகப் போறேன்? ஒரு 10 வருஷத்துல நான் என்ன ஆகப் போறேன்? தென் அங்கேருந்து 5 வருஷத்துல நான் என்ன ஆகப் போறேன்? தென் 2 வருஷத்துல அந்த கோலுக்காக நான் என்ன பண்ண போறேன்? 1 வருஷத்துல அந்த கோலுக்காக நான் என்ன பண்ண போறேன்? 6 மாசத்துல அந்த கோலுக்காக என்ன பண்ண போறேன்? 1 மாசத்துல நான் என்ன பண்ண போறேன்? 1 வாரத்துல நான் என்ன பண்ண போறேன்? சப்பப்பப்பப்பா! பெரிய விஷயம் மாரி தெரியுதுல்ல. பட் பெரிய விஷயம்லாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸி. பட் 1/2 மணி நேரம் அதுக்காக நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணா மட்டும் போதும். ஃபோன் இப்டி 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 பார்க்குறோம். அந்த 1/2 மணி நேரத்துல உட்காந்து இதுதான்ப்பா, இதுதான்ப்பா நீங்க எழுதுனீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஏன் இந்த கோல்ஸ எழுதணும்னு நான் சொல்றேன் அப்டின்னா, நம்ம எல்லாருக்குமே மெமரி பவர்ங்கிறது அதிகம் நம்ம நெனச்சிட்டு இருக்கோம். பட் லிட்டரலா அது கிடையாது. ஓகே. நம்ம இங்க வச்சுட்டே இருக்கோம் அப்டின்னா, அது அப்படியே காத்தோட போயிடும். பட் இதுவே ஒரு பேப்பர்ல அத ஒரு எழுத்து வடிவமாவோ, இல்ல வந்து உருவ வடிவமாவோ கொண்டு வரும்போது, அத ஒட்டி வைக்கும்போது, நமக்கு நம்ம ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதுதான்டா, இதுதான்டா. இல்ல அப்டின்னா, இன்னைக்கு இருக்க இந்த டிஸ்ட்ராக்ஷன் அதிகமா இருக்கிற இந்த உலகத்துல, நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டு வேற ஒரு விஷயத்து மேல ஃபோக்கஸ்ட் ஆயிட்டு போயிட்டே இருப்போம். ஸோ த திங் என்ன அப்டின்னா, எழுதி வைங்க உங்களோட கோல்ஸ. அதே மாரி அந்த பேக்வேர்ட்ல எழுதி வச்சுட்டீங்க அப்டின்னாலே, ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணணுங்கிற ஒரு ஐடியா கொஞ்சமாவது நமக்கு கிரியேட் ஆகும் இல்லையா? அந்த 10 வருஷத்துல ஸ்பெசிஃபிக்கா நீங்க எழுதணும். லைக் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்க போறேன். நான் இப்படிதான் நடந்துக்க போறேன். இப்படிதான் பேச போறேன். இல்ல நான் வந்து ஒரு 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்க போறேன். அந்த 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்க போறேன். இவ்வளோ மணி நான் வந்து சேவ் பண்ண போறேன். இவ்வளோ மணி நான் ஏர்ன் பண்ண போறேன்னு அந்த நம்பர்ஸ் முதற்கொண்டு ஸ்பெசிஃபிக்கா இருக்கிறதுக்கு எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நம்பர் 3 கோல்ஸ் இன்டூ சப் டாஸ்க். அதாவது ஒரு கோல்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். 10 வருஷத்துல என்ன பண்ண போறோம்? 5 வருஷத்துல என்ன பண்ண போறோம்? 3 மாசத்துல என்ன பண்ண இப்படி எல்லாமே நம்ம எழுதி வச்சுட்டோம். ஓகே, ஃபைன், சூப்பர். தட் வாஸ் கிரேட். பட்
சப்டாஸ்க்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ நான் ஒரு யூடியூபர் அப்டின்னா, நான் வந்து ஒரு 1,000,000 இல்ல ஒரு 10,000,000 இன்னும் ஒரு 10 வருஷத்துல வந்து ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் கெயின் பண்ணணும் அப்டின்னா, இன்னைக்கு நான் என்ன பண்ணணும்? ஸ்கிரிப்ட் எழுதணும், வீடியோ எடுக்கணும், அப்லோட் பண்ணணும். இது 3 தான் என்னோட பிரையாரிட்டியான டாஸ்க்கா இருக்கும் இல்லையா? ஸோ அப்ப காலைல எந்திரிச்சோனே நான் பண்ற முதல் வேலை இதா தான் இருக்கணும். ஸோ அந்த 20% ஆஃப் த வொர்க் 80% ஆஃப் த ரிசல்ட்ட கொடுக்கும். பாரிட்டோ ரூல் சொல்லுவாங்க. பிரையாரிட்டி என்ன? 20% உங்க பிரையாரிட்டி என்ன? இப்ப நீங்க ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்க அப்டின்னா, உங்களோட பிரையாரிட்டி என்ன? படிக்கணும். எழுதி பார்க்கணும். மேக்ஸிமம் ஆஃப் த டைம் படிக்கணும். இதுதான் உங்களோட ஒரு பிரையாரிட்டி. அப்போ காலைல எந்திரிச்சோனே நீங்க பண்ற ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 45 நிமிஷம் பண்ண போற முதல் வேலை படிக்கிறது தான். தென் அதுக்கப்புறமேட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒர்க் அவுட்டோ இல்ல வாக்கிங்கோ பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வந்து என்ன பண்ண போறீங்க? படிச்சுட்டு தூங்க போறீங்க. இப்படிதான் உங்களோட ரொட்டீன் இருக்கணுமே தவிர, நான் வந்து படிக்கிறேன், கொஞ்ச நேரம் ஃபோன் பார்க்குறேன், கொஞ்ச நேரம் உங்கள்ட்ட பேசுறேன், இப்படிங்கிறது இருக்கக்கூடாது. பேசுறது இன் த சென்ஸ் ஃபோன்ல பேசுறது எப்படி சொல்றேன். நீங்க நேர்ல கம்யூனிகேட் பண்றது வேற. அத நான் இங்க இழுக்கவே இல்ல. ஓகே. ஸோ த திங் என்ன அப்டின்னா, இந்த கோல்ஸுக்கு சப் டாஸ்க் வந்து வேணும். ஓகே. ஸோ அப்ப இந்த சப் டாஸ்க்க கிரியேட் பண்ணுங்க. அந்த சப் டாஸ்க் என்னவா வேணா இருக்கலாம். இப்ப லெட்ஸ் சே என்டர்பிரினியரா இருக்கீங்கன்னா, பிசினஸ்க்கு தேவையான விஷயங்கள் என்னவோ அத நீங்க காலையில 45 மினிட்ஸ் பண்ணணும். அது புக் படிக்கிறதா இருக்கலாம், இல்ல கிளையண்ட்ஸ் அட்டெண்ட் பண்றதா இருக்கலாம், இல்ல சேல்ஸ் கால் பண்றதா இருக்கலாம், இல்ல மெயில் அனுப்புறதா இருக்கலாம். இப்படி என்ன வேணா இருக்கலாம். அதுதான் பிரையாரிட்டி அப்டின்னா, நீங்க அத தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பண்ணணும். தென் அதுக்கப்புறமேட்டு தான் நீங்க மத்த விஷயங்கள பண்ணணும். ஏன்னா இதுதான் பிரையாரிட்டி. இது உங்களுக்கு 20% ஆஃப் த வொர்க் தான் இது. பட் 80% ஆஃப் த ரிசல்ட்ட குடுக்க போகுது இல்லையா? அப்போ இதுதான் நீங்க பிரையாரிட்டியா வச்சு பண்ணணும். ஸோ கோல்ஸ்ல சப் டாஸ்க்க பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நம்பர் 4 ஷெட்யூல் அ டே சேவ்ஸ் மீ. என்னோட நாள் காலையில எந்திரிச்ச உடனே எப்படி இருக்கும்னு உங்கள்ல நெறைய பேருக்கு தெரியும். மேபி நெறைய பேருக்கு தெரியாம இருக்கும். எந்திரிச்ச உடனே ஃபோன் பார்க்கறது, மாஸ்டர்பேட் பண்றது இப்படி தான் போயிட்டுருக்கும். பட் ஒரு ப்ராப்பரான ஒரு ஷெட்யூல் எனக்கு குடுக்கும்போது, அன்னைக்கு டே எனக்கு ஃபுல்ஃபில்டா இருக்கிற மாரி இருக்கு. சாட்டிஸ்ஃபைடா இருக்கிற மாரி இருக்கு. லிட்டரலா இந்த ஷெட்யூல் பண்ணா மட்டும் தான் எனக்கு வந்து புரியுது. ஓகே நான் இத பண்றேன். கரெக்ட்டா போயிட்டுருக்கேன். கரெக்ட்டா பண்ணிட்டுருக்கேன். பட் ஷெட்யூலே பண்ணாம ஒரு சில நாள் நான் வந்து ஒரு சோம்பேறித்தனமா விட்டுருவேன். ஷெட்யூல் பண்ண வேணாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு. அன்னைக்கு நாள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப கடுப்பா, காண்டா என் மேல எனக்கே வந்து ஒரு மாரி இரிட்டேட்டிங்கா இருக்கும். அன்னைக்கு நாள் ரொம்ப டல்லா இருக்கிற மாரி இருக்கும். என்னடா இது? என்னடா பண்ணிட்டுருக்கோம்? இப்படிலாம் தோணும் எனக்கு. ஏன்னா, அன்னைக்கு நாள நான் ஷெட்யூல் பண்ணதே கிடையாது. ஸோ உங்களோட நெனப்பு என்ன அப்படின்னா, இந்தியன்ஸா இருக்கிற நமக்குள்ள திணிச்சுட்டாய்ங்க. சிஇஓஸ் பெரிய பெரிய ஆளுங்க தான் வந்து ஷெட்யூல் பண்ணணும். அவங்களுக்கு தான் அந்த ஷெட்யூலிங்லாம் இருக்கணும்னு சொல்லி. பட் லிட்டரலா அப்படி கிடையாது. நார்மலா இருக்கிற மனுஷங்க கூட ஷெட்யூல் பண்ணி அவங்க லைஃப கரெக்ட்டான ஒரு ப்ராப்பரான வேல கொண்டு போம்போது, அவங்க கோல்ஸ ரீச் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். சீரியஸா. என் கோல ஒரு ஒரு நாளும் நான் ரீச் பண்றதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கிற ஒரே ஒரு விஷயம் ஷெட்யூலிங் அ டே தான். அது பிரஷ் பண்றதுலேருந்து, குளிக்கிறதுலேருந்து, சாப்பிடுறதுலேருந்து எல்லாத்துலயுமே டைமிங். இந்த டைம்ல நான் இதான் பண்ண போறேன். இந்த டைம்ல நான் இதான் பண்ண போறேன். இப்படிதான் நான் இருக்க போறேன். இப்படிதான் நான் பண்ண போறேன். இப்படி நான் எழுதுங்கிறது கிடையாது. லைக் Google கேலண்டர்ல நான் வந்து டைப் பண்ணி வைக்க எனக்கு அது கரெக்ட்டா இருக்கு. என்னடா இதெல்லாம் ஒரு வாழ்க்கையாடான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இப்படி இருக்கிறது தான் ஒர்க் அவுட் ஆகுது. நெறைய பேர் சொல்ற மாரி வாழ்க்கைங்கிறது வாழத்தான் தப்பு கிடையாது. பட் அதுக்குன்னு நம்ம வந்து என் இஷ்டத்துக்கு நான் என்ன வேணா பண்ணலாம். என் இஷ்டத்துக்கு எப்படி வேணா இருக்கலாங்கிறதுக்கு பேர் வாழ்க்கை கிடையாது இல்லையா? ஸோ அப்படி அப்படி என்னால அப்படி இருக்கேன். அப்படி இருந்தேன். எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகல. ஸோ நான் இப்படி இருக்கேன். மேபி இந்த சேனல் பார்க்குற இல்ல என் சேனல்ல புடிச்சு வர நெறைய பேருக்கும் என்னோட ஸ்கிரிப்ட் மேபி ஒர்க் ஆகலாம். அதுக்காக இந்த விஷயத்த நான் சொல்றேன். ஸோ மேபி இந்த விஷயத்த நீங்க ட்ரை பண்ணுங்க. இல்ல ஷெட்யூல் டே கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ டேவ ஷெட்யூல் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. நம்பர் 5 ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் டூ பூம். ஓகே. நான் நான் நெறைய டைம் இந்த விஷயத்த நான் பண்ணியிருக்கேன். ஷெட்யூல் பண்ணுவேன், பிளான் பண்ணுவேன், எல்லாமே பண்ணிருவேன். இதான்டா கோல், இதான்டா பண்ண போறேன், இப்படிதான்டா இருக்க போறேன், இதான்டா பண்ண எல்லாமே பண்ணிருவேன். ஆனா, ஒரு சோம்பேறித்தனம், ஒரு லெத்தாஜிக். அதுல ஒரு டாஸ்க் நான் முன்னாடி சொன்ன மாரி அந்த டாஸ்க் ஷெட்யூல் டேல ஒரு டாஸ்க் நான் விட்டுட்டா கூட, இந்த டாஸ்க்க விட்டுட்டோம். சரி நாளைக்கு பண்ணிக்கலாம். அப்படின்னு அந்த ஒரு அசால்ட்டுத்தனம், பார்த்துக்கலாம்டா போடா அப்படின்னு விட்டுருவேன். பட் அது நம்ம லைஃப்ப சேவ் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா, சத்தியமா அந்த விஷயம் நம்ம லைஃப்ப சேவ் பண்ணாது. பிகாஸ் அது இருக்கறதிலேயே ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். லைக் ஓகே. த திங் என்ன அப்டின்னா, லேசினஸ்ங்கிறது அங்கேருந்து தான் லேசினஸ் அப்படிங்கிறது அந்த ஒரு சின்ன ஒரு இடத்துல இருந்து தான் ஃபார்ம் ஆகும். ஸோ, அதனால ஒரு டாஸ்க் நீங்க பண்ணலையா பரவால்ல. ஒரு நாள்ல நம்ம பண்ற எல்லா டாஸ்க்குமே நம்ம பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஒரு 80% முடிச்சுட்டா 20% முடிக்க முடியாம தான் இருக்கும். அது ஒண்ணுமே பண்ண முடியாது. பட் ஒரு ஒரு ப்ராஸ்பர் ஒரு பீஸ் இருக்கும். அன்னைக்கு நம்ம நைட் பெட்ல போய் படுக்கும் ஓகே ஃபைன்டா இன்னைக்கு நம்ம எல்லாமே பண்ணிட்டோம்டா அப்படிங்கிற மாரி. ஓகே. ஸோ, அதுக்காக தான் வந்து ஒரு ஆக்ஷன் எடுத்து வைங்க. ஒரு சிம்பிளா ஒரு விஷயம் எடுத்து வைங்க. உங்களால வாக்கிங் போவே முடியலையா? சும்மா ஒரு 10 நிமிஷம் போறதுக்கு ட்ரை பண்ணுங்க. உங்களால வந்து காலைல சீக்கிரம் எந்திரிக்கவே முடியலையா? ஜஸ்ட் ஓகே நான் 6:00 எந்திரிக்கிறேன். அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணுங்க 5:30க்கு எந்திரிக்கிறேன். அதுக்கு அடுத்த நாள் 5:00 எந்திரிக்கிறேன். இப்படி நீங்க உங்களோட விஷயத்த கொண்டு போங்க. இந்த மாரி தான் நீங்க உங்கள பெட்டர் பண்ணணுமே தவிர, எடுத்தோனே நான் பண்றேன் அப்படின்னா, எடுத்தோனே பண்ணுவீங்க. ஒரு 4 நாள் பண்ணுவீங்க. திரும்பியும் வழுக்கி விழுந்துருவீங்க கீழ கன்சிஸ்டன்ட்டே இல்லாம. ஓகே. ஸோ த திங் என்ன அப்படின்னா, ஆக்ஷன் ஸ்டெப் எடுத்து வைங்க. ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணுமா? ஓகே உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது பரவால்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறம் உள்ள போக போக கத்துக்கங்க. நானுமே இப்ப அப்படிதான் கத்துக்கிட்டு இருக்கேன்.
இதெல்லாம் வந்து எப்படி சொல்றது? நம்ம ஆக்ஷன் நம்ம கோல் இதுதான். நம்ம இதான் பண்ண போறோம். இப்படிதான் இருக்க போறோம்ன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அத நம்ம ஸ்டார்ட் பண்ணிறணும். இல்ல, இல்ல இன்னைக்கு நாள் நல்ல நாள் இல்ல. நாளைக்கு நாள் தான் நல்ல நாள். என் இனிய மேஷ ராசி நேயர்களே அப்படிங்கிற மாரி அதெல்லாம் பார்த்துட்டு, நாளைக்கு நாள் நல்ல நாள். அடுத்த வாரம் நல்ல நாள். ஸோ அப்ப பண்றேன். அப்படிலாம் வேணாம். இன்னைக்கே பண்ணுங்க. இன்னைக்கே ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்றீங்களா? இன்னைக்கே பண்ணுங்க. இல்ல ஈவினிங் நீங்க காலையில சாப்பிட்டுட்டீங்க. ஈவினிங்லேருந்து நான் முடிவெடுக்கிறேன்ப்பா அப்படின்னா, ஈவினிங்லேருந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நேத்து நான் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுட்டேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த எஃபெக்ட் இருக்கு. ஒரு மாரி நெஞ்செல்லாம் எரியுது. அந்த அவ்ளோ காரம் அது ஆக்சுவலி. ஸோ நான் வந்து முடிவு எடுத்திருக்கணும். நான் தப்பு பண்ணிட்டேன். பட் இனிமே நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா இருக்க ட்ரை பண்ணுவோம். நம்ம லூஸா விட்டோம் அப்டின்னா, நம்ம எங்கெங்கேயோ ஓடிடுறோம். ஓகே. ஸோ அதனால ஆக்ஷன் ஸ்டெப் உங்களோட கோல் இதான்னா, அதுக்கேத்த ஆக்ஷன் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஃபைனல் விஷுவலைசேஷன். விஷுவலைசேஷன் அப்படிங்கிறது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நம்மகிட்ட ஸ்கில் இருக்கு, டேலண்ட் இருக்கு. பட் இருந்தாலும் நம்மளால எந்த விஷயத்த அச்சீவ் பண்ண முடியல. மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம அந்த பெர்சனா நம்மள பார்க்கிறதே கிடையாது. நம்மள பழைய ஆளாவே பார்த்துட்டு இருக்கு. ஸோ அப்ப அந்த விஷுவலைசேஷன் பண்றது மூலியமா என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம பிரெயின ட்ரெயின் பண்றோம். நம்மளோட கோல நம்ம அச்சீவ் பண்றதுக்கு. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் த டைம் ஸ்போர்ட்ஸ், அத்லெட் பீப்பிள், ஜிம் மாஸ்டர்ஸ், ஜிம் ட்ரெய்னர்ஸ், ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றவங்க, பாடி பில்டர்ஸ் இவங்க எல்லாமே அவங்களோட ட்ரெய்னிங் செஷன் முன்னாடி இந்த மாரி விஷுவலைஸ் பண்ணிட்டு போய் அவங்களோட ட்ரெய்னிங் செஷன் பண்றாங்க. அப்போ அவங்க டபுள் இம்பாக்ட்ட ஃபீல் பண்றாங்க. எ எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா நானுமே அப்படிதான். நானுமே வந்து விஷுவலைஸ் பண்ணிட்டு தான் ஜிம்முக்குள்ளேயே போவேன். தென் எப்படி நல்லா ஒர்க் அவுட் நல்ல ஒரு வெறித்தனமான ஒர்க் அவுட் பண்ற மாரி. தென் நான் அந்த விஷயத்த அங்க அப்படியே அப்ளை பண்ணுவேன். அது தற்செயலா நடக்குமா? எதர்ச்சியாவா? இல்ல மேஜிக்கா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் என்னோட சப்கான்ஷியஸ் என்ன அந்த மாரி ஒரு ப்ரோகிராம் பண்ணி இப்படி பண்ணணும்டான்னு வெறித்தனமா என்ன பண்ண வைக்கும். ஸோ த திங் என்ன அப்படின்னா, விஷுவலைஸ் பண்ணுங்க. அதுக்கேத்த ஒரு பெர்சனா நீங்க ஆட்டோமேட்டிக்கா மாற ஆரம்பிப்பீங்க. ஒரு 10 வருஷத்துல நான் அப்படி இருக்கணும்னா, அதுக்கேத்த மாரி நீங்க விஷுவலைஸ் பண்றது தப்பில்ல இல்லையா? So so be strong and stay positive. This is KJ. I will see you in this informative video and thank you for watching this video. Love you guys.